अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व असहाबिहि ताहिरीन वल मुस्लिमीन वल मुमिनीन कुल्लिहिम अजमाइन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्ना फ़तहना लक फ़तहम मुबीना व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमा अना रहमतुन मुहदातुन सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम व सद्दक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अबसारि व लियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। अस्सलातु वस्सलामु अलैका या रसूल अल्लाह, अस्सलातु वस्सलामु अलैका या हबीब अल्लाह, अस्सलातु वस्सलामु अलैका या शफ़ीअल मुज़निबीन, अस्सलातु वस्सलामु अलैका या रहमतल लिल आलमीन। எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது உயிருக்கும் மேலான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முறையாக முழுமையாக நேசித்து பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே குடுமியிருக்கிற ஆங்காங்கே இதை கண்டு கொண்டிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வல்ல நாயன் இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் நம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றித் தருவானாக. கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் செல்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. யாரெல்லாம் நம்மில் நோய்வாய்ப்பட்டவர்களாக, உடல் முடியாதவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் இந்த பரக்கத்தான மஜ்லிஸின் பொருட்டால் அவர்களுடைய நோயை ஷிஃபாவாக்கி நம்மோடு கலந்துரவாடுகிற நல்ல உள்ளங்களாக அவர்களை ஆக்குவானாக. இன்னும் நம்முடைய குடும்பங்களில் யாரெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அந்த குமரிகளுக்கு, அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஜோடிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக துர்ரியத்தன் தையிபா, சாலிஹான சந்ததிகளை அல்லாஹ் வழங்குவானாக. திருமணம் முடித்து இன்னும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு கூடிய விரைவில் நல்ல குழந்தைகளை ஆண் குழந்தைகளாக பெண் குழந்தைகளாக தருகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. யாரெல்லாம் நம்மில் கடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அந்த கடன்களை நிறைவேற்ற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்களோ, யா அல்லாஹ் இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால்
எங்களுடைய கடனை நிறைவேற்றுவதற்குண்டான நல் வாய்ப்பை நீ வழங்குவாயாக. ஹஜ் உம்ராவிற்கு மீண்டும் மீண்டும் செல்கிற பாக்கியத்தை வழங்குவாயாக. உனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவுக்கு முன் வந்து நின்று சலாம் சொல்லி சந்தோஷப்படுகிற நல்ல உள்ளங்களாக ஆக்குவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டறிந்து ஆனந்த பரவசம் அடைகிற நற்பாக்கியத்தை வல்ல நாயன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய வாழ்க்கை இருக்கிறதே மிக முக்கியமானது. வரலாற்றிலே ஒவ்வொரு வரியும் ஆவணப்படுத்தப்பட்டது. மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததிலிருந்து ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வருடங்களும் பொன்னான வருடங்களாக இருந்தது. நேற்று நாம் சொன்னோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்கு போனார்கள், நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரி 2வது வருடம் இருக்கிறது. பல்வேறு முக்கியமான அம்சங்களை ஹிஜ்ரி 2 தாங்கி நிற்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 2க்கு பல முக்கியத்துவம் இருக்கிறது. அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், ஹிஜ்ரி 2லே ஜக்காத்து கடமையானது. ஜக்காத் 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 பைசா என்பதாக அல்லாஹு தாலா ஜக்காத்தை கடமையாக்கினார். பொருளாதார ரீதியாக முஸ்லிம்களை தன்னிறைவானவர்களாக தங்களுடைய தேவைகளை தங்களுடைய சமூகத்தில் இருந்தே பெற்று நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஹிஜ்ரி 2ல் அல்லாஹ் கடமையாக்கினார். எல்லா நபிமார்களும் ஜக்காத்தை கொடுக்கும்படி ஏவியிருக்கிறார்கள். ஆனா என்ன ஒரு சிறப்பம்சம் சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஜக்காத்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த சமூகமும் ஜக்காத்து தரும்படி பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பெரிய கிருபையாளன். ஏனென்று சொன்னால், அந்த சமூகம் 100 ரூபாய் சம்பாதித்தால் 50 ரூபாயை ஜக்காத்து தரணும், பெரிய தொகை. ஆனால் நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹு தாலா ஜக்காத்தை மிக இலகுவாக ஆக்கிவிட்டான். 100க்கு 2 கொடுத்தால் போதும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக ஜக்காத் என்று சொல்லப்படுகிற கடமையை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தான். ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபியே அவர்களது பொருளில் இருந்து சதக்கா என்று சொல்லப்படுகிற ஜக்காத்தை எடுங்கள். அவர்களே பிரியப்படுகிறார்கள். நீங்கள் அவ்வாறு எடுப்பது துத்தஹீருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அது அவர்களது பொருளையும் சுத்தப்படுத்தும், அவர்களது மனதையும் சுத்தப்படுத்தும். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், வஸல்லி அலைஹிம் வஸல்லி அலைஹிம், நபியே அவங்களுக்காண்டி நீங்க துஆ செய்யுங்க. யாராவது ஜக்காத்துடைய பொருளை கொண்டு வந்து கொடுத்தால் அவர்களுக்காக துஆ செய்யுங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும், உங்களது துஆ அவர்களுக்கு மன ஆறுதலை தரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு பள்ளிவாசலுக்கோ அல்லது ஏழை குமர்களுக்கோ அல்லது இன்ன பிற நல்ல காரியங்களுக்கோ யாரேனும் தர்மம் செய்கிற போது கண்ணியத்திற்குரியவர்களை பள்ளிவாசல்களில் நாம் துஆ செய்கிறோம். மதரசாக்களில் துஆ செய்யப்படுகிறது. கூட்டாக உட்கார்ந்து துஆ செய்யறோம். ஏன் தெரியுங்களா? எதற்காக வேண்டி தெரியுமா? யார் தான தர்மங்கள் வழங்கினார்களோ அவர்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய மூமின்களுக்காக வேண்டி தான தர்மம் வழங்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி அதிகமாக நாம் துஆ செய்கிறோம். உண்மை அதுதான். கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாலே இங்கே ஈசால் சவாப் நிகழ்ச்சி நடந்தது இல்லைங்களா? ஈசால் சவாப் இந்த ஜஷ்ன மீலாது கமிட்டியின் சார்பாக 66 ஆண்டு காலம் மீலாது விழா நடத்திய பெருமக்கள் முன்னோர்கள் மன தூய்மையோடு செய்த அந்த நல்லுள்ளங்களுக்காக வேண்டி ஈசால் சவாப் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த விழாவிற்காக வேண்டி உடலால் பொருளால் நேரத்தால் தங்களது அர்ப்பணிப்புகளை அவர்கள் செலுத்தினார்களோ அவர்களுக்கு நன்மைக்காக வேண்டி துஆ செய்யப்படுகிறது. ஏன்? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்த சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி அழகான வடிவரை ஏற்படுத்தி தந்தார்கள். ஜக்காத்து தருபவர்களுக்கு, தான தர்மம் செய்பவர்களுக்கு, சமுதாயத்தினுடைய சேவைகளில் பங்கெடுப்பவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல துஆக்களை செஞ்சிருக்கிறாங்க. நாம செய்யற துஆலாம் கம்மிங்க. நாம செய்யற துஆலாம் கம்மி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வந்த உடனே பேரித்தம்பழத்தை பறித்து கொண்டு சஹாபிகள் கூடை தூக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. நாயகமே, நான் வியாபாரத்துக்கு போறேன், துஆ செய்யுங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது முபாரக்கான கையை அந்த பேரித்தம்பழத்தின் மீது வைத்து துஆ செய்து அனுப்பி வைப்பார்கள். காலங்காத்தால சுபுஹ் தொழுத உடனே சஹாபி பெண்மணிகள் பாத்திரம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து வெளியே நிற்பார்கள். யா ரசூலல்லாஹ், ஓதி துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையை அந்த தண்ணீரில் விட்டு துஆ செய்து அனுப்புவார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு எங்கு பார்த்தாலும் துஆ செய்வார்கள். இன்னைக்கு நம்ம 4 பேர்த்த பார்த்து அப்படி துஆ செஞ்சேன்னு வைங்க, எனக்கு வேற மாதிரி பேர் சொல்லிடுவான். நம்ம 4 பேர்த்த பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும் சொன்னா 4 பேர் அப்படி லேசா பேசிக்காங்க. அதற்கு பெருசா துஆவை போடுறாரு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய புரிதல் அந்த அளவிற்கு மிக தூரமாக போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பார்க்கும் போதெல்லாம் துஆ செய்வார்கள். அப்ப ஹிஜ்ரி 2ல ஜகாத் கடமையானது. பெரும்பாலான சஹாபிகள் முன்வந்து கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், 2 வயசு பூர்த்தியான ஒட்டகம் போதும் அப்படின்னு சொன்னா ஒரு சஹாபி சொல்லாரு, குட்டி ஒட்டகத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? ஜகாத் வாங்க போற சஹாபிட்ட அவர் சொல்லாரு, சின்ன ஒட்டகத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? பால் கறக்க முடியுமா? பயணம் போக முடியுமா? எதுவுமே முடியாதுல்ல, பெரிய ஒட்டகத்தை தர்றேங்கிறார். உடனே அந்த சஹாபி சொல்லாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 வயசு ஒட்டகத்தை தான் வாங்க சொல்லியிருக்காங்க, அதை விட அதிகமாக கொடுத்தா வேண்டாம். இன்னைக்கு நம்ம பாஷையில சொல்ல போனா, ஒருத்தருக்கு ஜகாத் ஒரு 5000 ரூபாய் கடமைன்னு வைங்க, நான் 50000 ரூபாய் தர்றேங்கிறார். சஹாபிகள் அப்படித்தான் சொன்னார்கள். சின்ன ஒட்டகத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? பெரிய ஒட்டகமாக தருகிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி தருகிறேன், எடுத்து செல்லுங்கள் என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் செல்வந்தர்களிடமிருந்து ஏழைகளுக்காக வேண்டி தரப்படுகிற ஏழைகள் நிதி ஜகாத், அதனுடைய வெற்றி என்ன தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஏழைகள் இல்லாத ஒரு உலகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். ஏழைகள் இல்லாத உலகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். உலகத்தில் எந்த தலைவனாலும் உருவாக்க முடியாத ஒரு சாதனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. ரஷ்யாவில் கம்யூனிச புரட்சி என்று சொல்லுகிறார்கள், முதலாளித்துவ சிந்தனை என்று சொல்லுகிறார்கள். முதலாளிகள்கிட்ட இருந்து, எப்பா நீ 100 ரூபாய் சம்பாரிச்சியா, உன் பணத்திலிருந்து 50 ரூபாய் இவனுக்கு கொடுக்கணும் என்று பெரிய புரட்சியெல்லாம் செஞ்சாங்க. ஆனா வெற்றி அடையல. அவைகளெல்லாம் தோல்வியைத்தான் தழுவினர். பாருங்க, வரலாறு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்காக வேண்டி ஏற்படுத்திய இந்த வழிமுறை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சமூகத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரி 2ல் ஜகாத் கடமையானது. பெருங்கொண்ட பொருளாதார தேவை இதை கொண்டே நிவர்த்தி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் இந்த ஜகாத்து கொடுத்தல் என்பது இருக்கிறதே, நம்முடைய பணத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை தூய்மைப்படுத்துகிறது என்று ஹதீஸில் வருகிறது. பணத்திலே ஒரு அழுக்கு இருக்கிறது, யார் ஜகாத்தை தருகிறார்களோ அந்த ஜகாத் அந்த பணத்தை பாதுகாக்கிறது, தூய்மைப்படுத்துகிறது. அந்த பணத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. திருடு போகிறதோ, கொள்ளையடிக்கப்படுறதோ, அல்லது நெருப்பில் எரிஞ்சு போறதோ, இப்படிப்பட்ட எந்த பாதிப்புமே வராது. எந்த இடத்தில் ஜகாத்து தரப்படவில்லையோ அங்கே பேரழிவுகள் வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய இஸ்லாமிய ஊர்களில் நீங்க பாருங்க, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஜகாத்து தருவதற்காக வேண்டி தனவந்தர்கள் வரிசையில நிற்பாங்க. ரமலான் மாதத்துல ஏன் தெரியுமா? ஒண்ணுக்கு அப்பதான் பன்மடங்கு நன்மை. ஒரு ஃபரலுக்கு 70 நன்மை. ஒரு ஜகாத் ரமலானில் தந்தால் 70 ஜகாத்து தந்த நன்மை என்பதாக பெருமக்கள் ரமலானுடைய மாதங்கள்ல வாரி வாரி வழங்குகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த ஜகாத் ஹிஜ்ரி 2ல் கடமையானது. ஒரு ஏழை சஹாபி சாலபான்னு ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறாரு. நபியே, எனக்கு துஆ செய்யுங்கங்கறாங்க. எதுக்குப்பா துஆ செய்யணும்? எனக்கு பொருள் நிறைய வேணும் நாயகமே, துஆ செய்யுங்க. அந்த சஹாபி ஏழையான சஹாபி, உடுத்தி இருக்கிற உடைய தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தம்பி இருக்கிறத வச்சு போதுமாக்கிருங்கன்றாங்க. இருப்பதை வைத்து போதுமாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு சிலருக்கு பணத்தை தந்திருப்பான், ஒரு சிலருக்கு பணத்தை தராமல் இருப்பான். பணத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அது அவர்களுக்கு நன்மை, யாருக்கு கொடுக்காமல் இருக்கிறானோ அது அவர்களுக்கு நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த சஹாபியை பார்த்து, யா சாலபா கலீலுன் துஅத்தி ஷுக்ரஹு கைர் மின் கஸீரின் லா துதீகுஹு. அதிகமான பணம் இருந்து அதுக்கு நன்மை செய்ய முடியாம தள்ளாடுறதை விட, தத்தளிப்பதை விட குறைவான பொருள் இருந்து நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் போதும் என்று சொல்கிறார்கள். சஹாபி போயிட்டார்.
மறுபடி வந்தார். நாயகமே துவா செய்யுங்க, உதுல்லாஹ யஜ்அலனி மாலா, அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் பொருளை தரட்டு துவா செய்யுங்க. நபி அவங்க சொன்னாங்க எளிமையாக வாழுங்க என்று சொல்லாங்க, போயிட்டார். மீண்டும் நபியை துவா செய்யுங்க. நபி இப்படியே கேட்டாங்க, அஃபிய உஸ்வத்துன் யா சாலபா, என்ன பார்த்து உங்களுக்கு படிப்பினை வரல? நான் என்ன வந்து படோடபமா வாழ்றேன், எவ்வளவு எளிமையா இருக்கிறேன், என்ன பார்த்து உங்களுக்கு படிப்பினை வரலையாண்டாங்க. துவா செய்யுங்க நாயகமே. என்ன செய்வீங்க? பணம் வந்தா நான் ஜக்காத்து கொடுப்பேன், சதக்காட்சியில் எல்லாம் செய்வேன். துவா செஞ்சுட்டாங்க. இறைவா சாலபாவுக்கு பொருளை கொடு, சாலபாவுக்கு பொருளை கொடு. கொஞ்சம் ஆடு வாங்கினாரு, பரக்கத்தாச்சு. கொஞ்சம் ஆடு கூடிச்சு. மதீனாவினுடைய ஓரத்தில் போனாரு. ஆடு மாடாச்சு, மாடு ஒட்டகமாச்சு. ஆடு தனியா, மாடு தனியா, ஒட்டகம் தனியா. பார்த்தார் மதீனாவுக்குள்ள இவைகளை வைத்து பண்ண நடத்த முடியாது. என்ன செய்வோம்? மதீனாவுக்கு வெளியில போவோம். மதீனாவுக்கு வெளியில் போனார். 5 வேளை தொழுகை 3 வேளை தொழுகை ஆச்சு. 3 வேளை தொழுகை 2 ஆச்சு. 2 1 ஆச்சு. 1 ஜும்மாவா போச்சு. ஜும்மாவுக்கு வரல. ஏங்க அவ்வளவு பிஸி ஆயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேட்டாங்க, இந்த அடிக்கடி பள்ளிவாசல்லே இருப்பாருங்க, இந்த சாலபா எங்கன்றாங்க. நாயகமே மதீனாவுக்கு வெளியில் இருக்கிறாரு, அவருடைய பொருளெல்லாம் அதிகரித்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே யா வைஹ சாலபா, சாலபாவுக்கு நேர்ந்த கை சேதம் வேண்டாங்க. சாலபாவுக்கு நேர்ந்த கை சேதமே. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்பதான் இந்த ஜகாத்துடைய வசனம் இறங்குச்சு. இவருக்கு இங்க பொருள் கூடுது, இந்த பக்கம் ஜகாத்துடைய வசனம் இறங்குகிறது. ஜகாத்தை வசூல் பண்ண போன சஹாபி ஒவ்வொருத்தையா போகும்போது இவர்கிட்டையும் போய் கேட்கிறார், சாலபாவே ஜகாத்து வாங்கும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான், உங்கள்கிட்ட ஜகாத்தை வாங்கிட்டு வர சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த சஹாபி சொல்லாரு, ஜகாத்தா? இதை பார்த்தா இந்த காபிர்கள்ட்ட வாங்குற ஜிஸியா மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுறாரு. ஜகாத் என்று சொன்னால் ஏழைகளுக்காக வேண்டி செல்வந்தர்கள் தர வேண்டிய நிதி என்று குர்ஆனில் அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். இந்த சஹாபி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய நாட்டில் காபிர்கள் இஸ்லாமிய அரசுக்கு தருகிற வரி சுங்க வரி மாதிரி இல்லை தெரியுது என்று ஒரு வார்த்தையை விட்டு விடுகிறார். நான் யோசிச்சு சொல்றேன் என்று போயிடுறாங்க. இந்த சஹாபி அப்படியே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி விடுகிறார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. இவரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது ஒரு சிலர்கள் பொருள் வந்தா நான் ஜகாத்து தர்றேன், சதகா தர்றேன்னு சொல்றாங்க. ஃபலம்மா ஆத்தாஹும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளிலிருந்து அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தால் பகிலு பிஹி, கஞ்சத்தனப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு வத்தவல்லஹும் முரிலூன், அவர்கள் மார்க்க விஷயத்தில் வாக்குறுதி மீறி பின்தங்கி விடுகிறார்கள் என்று சொல்லுகிறான். அது மட்டுமில்ல, அவர்கள் முனாஃபிகாகி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த வசனம் இறங்கின உடனே ஒரு சஹாபி ஓடி போய் சொல்லார், சாலபா உனக்கு நாசம் உண்டாகி விட்டது, உன்னை பற்றி இப்படி ஒரு வசனம் இறங்கிருச்சு. அவர் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஜகாத் எடுத்துக்கிறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டான் பாண்டான். அல்லாஹ் வாங்க கூடாதுன்ட்டான், நான் வாங்க மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் நாயகத்திடத்தில் வந்து ஜகாத்தை கொடுத்தார். நபி வாங்காத ஜகாத்தை நான் வாங்க மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். பெருமானாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்காத ஜகாத்தை நான் வாங்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதே பதிலை சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவர் இறந்து போனார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல நிறைய படிப்பினை இருக்கு. என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் நமக்கு எது ஹைரோ அதை கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு ஹைரான பொருளை கொடுன்னு கேட்கணும், ஹைரான வியாபாரத்தை கொடுன்னு கேட்கணும், ஹைரான மனைவியை கொடுன்னு கேட்கணும், ஹைரான பிள்ளையை கொடுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அது வேணும் இது வேணும்னு பிடிவாதமா இருந்தா அப்போ புடி நான் அல்லாஹ் கொடுத்துருவான். பிறகு கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பொருள் எங்கே கொண்டு போய் சேர்த்தும் என்றே தெரியாது, எங்கே கொண்டு போய் சேர்த்தும் என்றே தெரியாது. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சில விஷயம் உங்களுக்கு கெட்டது மாதிரி தெரியும், ஆனா அதான் நல்லது. அசான் தக்கரவு ஷையன், சில விஷயத்தை நீங்க பிரியப்படாம வெறுப்பீங்க, ஆனா அதுதான் வஹுவ கைருல் லக்கும், உங்களுக்கு அதுதான் நல்லது. அசான் துஹிப்பு ஷையன், சில விஷயத்தை நீங்கள் பிரியப்படுவீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், உங்களுக்கு அது தீங்கு. அப்ப இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கு. என்ன தெரியுமா? மாட மாளிகை, பெரிய கோபுரங்கள், வீட்டுக்கு முன்னால ஒரு 4-5 கார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
இது நல்ல எண்ணம் தான், தப்பு சொல்லல. ஆனால் இதில் ஹைர் இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். இதில் ஹைர் இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். அப்ப இம்மையாகட்டும் மறுமையாகட்டும் பெருமக்களே, நமக்கு எது நலவோ இறைவா எங்களுக்கு அதை கொடு. கேட்கும் போதே கேட்கணும், எனக்கு ஹைரான வீட்டை கொடு, ஹைரான வியாபாரத்தை கொடு, ஹைரான பிள்ளைகளை கொடு, நலவுள்ள மனைவி மக்களை கொடு என்று கேட்க வேண்டும். அஜர்த்து எங்களுக்கு நிக்க ஆயிருச்சு, இப்ப போய் நல்ல மனைவி மக்கள் கேட்க சொல்றீங்களேன்னு கேட்காதீங்க. எங்களுக்கு நிக்கலாம் ஆயிருச்சு அஜர்த்து, இப்ப போய் யா அல்லாஹ் எங்களுக்கு ஹைரான மனைவி கொடுன்னு எப்படி கேட்கறதுன்னு கேட்காதீங்க. அல்லாஹ் நமக்கு ஹைரான மனைவி தான் கொடுத்துருக்கிறான். பயன் பேசுற நம்மள பிரச்சனையில உடனே சிக்க வச்சிருக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு ஹைரான மனைவிமார்களைத்தான் தந்திருக்கிறான். பெருமக்களே, நாம் துவா செய்கிற போது, திருமணமாகாதவர்கள் துவா செய்கிற போது இப்படிப்பட்ட துவாக்களை ஓத வேண்டும். திருமணமானவர்கள் துவா செய்தாலும் அந்த மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் ஹைராக இருப்பாங்க, கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு ஹைராக நல்லதாக இருப்பாங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா, என் மனைவி நல்ல மனைவியாக நான் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். யாருமே இப்படி யோசிக்கிறது இல்லை. மனைவி எதிர்பார்க்கிற மாதிரி நான் இருக்கணும்னு யோசிக்கிறது இல்லை. யாரா அப்படி யோசிக்கிறாங்களா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனைவிமார்கள் பிரியப்படும்படியாக நான் இருக்க ஆசைப்பட்டேன்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? நான் எதிர்பார்க்கிற மாதிரி என் மனைவி இருக்கணும், நான் சொன்னா கேட்கணும், நின்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனைவிமார்களுடைய பிரியத்திற்கு ஏற்ப நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கவும் செஞ்சாங்க. வீட்டுக்கு வந்தால் நபியவர்கள் என்ன செய்வார்கள்? ஆயிஷாமா சொல்லாங்க, எனக்கு மாவு பிணைஞ்சு கொடுப்பாங்க, வீட்டை சுத்தம் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பணிகளை தாங்களே செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். உடனே பெண்கள்லாம் முடிவெடுத்துடக்கூடாது. அஜர்த்தே நீங்க சொல்லிட்டீங்க, இன்னிலிருந்து எங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்தா மாவரைக்கு சொல்லி முடிவெடுத்துடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் மனைவிமார்களுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள் என்று பொருள். வீட்டு வேலையெல்லாம் நபி அவங்க செஞ்சாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள். மனைவிமார்களுக்கு ஒத்தாசையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் இருந்திருக்கிறார்கள். கணவன்மார்கள் அப்படி ஒத்தாசையாக இருப்பது சுன்னத்தும் கூட. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த ஜக்காத்தை பற்றி அந்த சாலபாங்கிற சஹாபிக்கு சொன்னாங்க. எவ்வளோ சொன்னாலும் புரியல. கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போகிற போது அவர் ஈமானை இழந்தவராக போனார் என்கிற அபாயகரமான செய்தியை பார்க்கும். நிறைய பேர் இன்னைக்கு நம்ம துவா செய்ய சொல்லுகிறோம். ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய மகான் ஆரிஃபும் பில்லா, அல்லாஹ் அறிஞரிடத்தில் வந்தார், ஹஜ்ரத் துவா செய்யுங்க. எதுக்குப்பா? எனக்கு பணம் வேணும், பொருளாதாரம் பரக்கத்து வேணும். திரும்ப கேட்டார், வந்தா என்ன செய்வேன்? வந்தா சக்காத்து சதக்காலாம் கொடுப்பேன். அப்படியா? 2 வீடு வந்தா ஒரு வீடு சதக்கா செஞ்சிருவேன், 2 வண்டி கிடைச்சா ஒரு வண்டியை சதக்கா செஞ்சிருவேன், 2 தோட்டம் வந்தா ஒரு தோட்டத்தை சதக்கா செஞ்சிருவேன். என்ன கேட்டார்? 2 சட்டை இருந்தா ஒரு சட்டை சதக்கா செஞ்சிருவியா? இல்ல ஹஜ்ரத். ஏன்பா? இப்ப எங்கிட்ட ஏற்கனவே 2 சட்டை இருக்கு, ஏற்கனவே 2 சட்டை இருக்கு, 2 வீடு இல்லை, அதனால தைரியமா சொல்லிட்டேன், 2 தோட்டம் இல்லை, அதனால தைரியமா சொல்லிட்டேன், 2 வண்டி இல்லை, அதனால தைரியமா சொல்லிட்டேன், ஆனா 2 சட்டை இப்ப என் கையில் இருக்கு, சதக்கானே போனா நான் கொடுக்கணுமா இல்லையா? இந்தானா. அதாவது மனிதர்கள் பணம் வருவதற்கு முன்னால் ஒரு மாதிரி இருக்கிறார்கள், பணம் வந்ததற்கு பின்னால் ஒரு மாதிரி இருக்கிறார்கள். இது அல்லாஹும் ரசூலும் விரும்பாத ஒன்று. அப்ப யாருக்கு செல்வம் வருவது ஹைர் தெரியுங்களா? பணம் வந்தாலும் அவர் அப்படியே இருப்பார், பணம் இல்லை என்றாலும் அவர் அப்படியே இருப்பார். இந்த பணம் அவரை மாற்றி விடாது, புகழ் அவரை மாற்றி விடாது, பதவி அவரை மாற்றி விடாது, அந்தஸ்தால் அவர் மாறிவிட மாட்டார். எப்போதும் ஒரே போன்று இருப்பார். எப்படி? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய நுபுவத்துக்கு முன்னால பாருங்க, மக்களிடத்தில் சகஜமாக, சந்தோஷமாக, மரியாதையாக, தன்னடக்கமாக பழகுவார்கள். நுபுவத் வந்ததற்கு பிறகும் பல நாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கண்டதற்கு பிறகும் கூட அதே சகஜ மனோநிலையோடு பழகினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நல்ல பண்புடைய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரும் ஆக்குவானாக. ஹிஜ்ரி 2 இருக்கிறது, இன்னும் பல்வேறு சிறப்புகளை தாங்கி இருக்கிறது. ஃபாத்திமா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹுமானுடைய திருமணம் ஹிஜ்ரி 2ல நடந்துச்சு. மதீனாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரி 2ல ஃபாத்திமா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹுமானுடைய திருமணம் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹலாரை அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவங்க திருமணம் செய்வதற்காக வேண்டி கேட்டார்கள். வயதில் முதிர்ந்தவர்கள் வயது குறைந்த பெண்ணை திருமணம் செய்வது அரபுகளுடைய சகஜமான கலாச்சாரம். அதில் நாம் ஒன்றும் பெருசா யோசிக்க தேவையே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க.
அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கேட்டு விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, மஹர் கொடுக்கறது என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா யா ரசூலல்லாஹ். உடனே உங்ககிட்ட என்ன இருக்கு? உருக்கி சட்டை இருக்கு, அதை போய் வித்துட்டு வாங்கன்றாங்க. அதை எடுத்துக்கொண்டு போகிறார். எதிரில் உஸ்மான் ரலியல்லாஹு வர்றாங்க. அப்பா எங்க போறீங்க? இல்ல, நபி அவங்க மஹருக்காக வேண்டி ஏதாவது ரெடி பண்ண சொன்னாங்க, இந்த உருக்கி சட்டையை விற்பதற்காக வேண்டி போகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அந்த உருக்கி சட்டையை வாங்கிட்டு 400 திரகம் கொடுத்தாங்க. அந்த உருக்கி சட்டை 4 திரகத்துக்கு போக மாட்டே சந்தேகம் தான். இவங்க 400 திரகம் கொடுத்தாங்க. எதுக்குங்க? நமது சகோதரர் திருமணம் முடிக்க போகிறார், பெருமானாருடைய மகளை திருமணம் முடிக்க போகிறார், இவர் மகர் கொடுக்க போகிறார். இவருடைய இல்லறம் இனிய இல்லறமாக தொடங்குவதற்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தாராளமாக 400 திரகத்தை கொடுக்கிறார்கள். அந்த உருக்கி சட்டையை வாங்கிட்டு சொன்னாங்க, என்னுடைய நிக்கா பரிசா இந்த உருக்கி சட்டையை நீங்களே வச்சுக்கங்க, பரிசா கொடுத்துட்டாங்க. என்னுடைய நிக்கா பரிசாக இந்த உருக்கி சட்டையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இருவருக்கும் மதீனாவிலே நிக்காஹ் செய்து வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு நேரத்தில் பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மா மேல ரொம்ப மரியாதை பாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள். மதீனாவிற்கு எப்ப வந்தாலும் ஃபாத்திமா அம்மாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு தான் பிறகு வீட்டுக்கே போவாங்க. அதே போல வெளியூருக்கு போவதாக இருந்தாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போயிட்டு தான் வெளியே போவாங்க. அப்படி ஒரு முறை வர்றாங்க, வீட்டு அலி ரலியல்லாஹு இல்லை. எங்கம்மா போயிருக்காங்க? தெரியலத்தா, எங்கிட்ட கோவிச்சுட்டு போயிட்டாரு. கோவிச்சுட்டு போயிட்டாரா? என்ன நடந்துச்சு? இல்லை பேசிக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் வாக்குவாதம், முத்தி போய் கோவிச்சுட்டு போயிட்டார். சில நேரங்களில் நடக்கிறதான். எந்த வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கு? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான், வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். கணவர் 2 வார்த்தை பேசினா மனைவி 3 வார்த்தை பேசும். இவர் 10 நிமிஷம் பேச நம்ம 20 நிமிஷம் பேசும். பெரும்பாலும் கணவன்மார்கள் தோற்று போகிற இடம் எதுன்னு சொன்னா வீடு தான். இன்னும் பெருமானாருடைய பாஷையில் சொல்வது என்று சொன்னால், வெற்றி பெறுகிற கணவன்மார்கள் யார் தெரியுமா? மனைவிமார்களிடத்தில் அவர்கள் தோற்று போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் குடும்பத்தில் வெற்றி பெறுகிறார்கள் என்று பொருள். வீட்டில் அந்த அம்மா குரல் உயரமா இருக்குது, உள்ள போனா அந்த அம்மா சத்தம் தான் பெருசா இருக்குண்டா, அது நல்ல குடும்பத்துக்கு உண்டான அடையாளம் அர்த்தம். இவர் அமைதியா இருக்கிறார், இதுக்கு மேல பேசி பிரச்சனையை வளர்க்க விரும்பல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் விவாதம் செய்திருக்கிறார்கள் ஒரு விஷயம் சம்பந்தமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, 2 பேர் பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் சொன்னா, ஹஸரத் இன்னைக்கு தலைப்பு கீழே 2 மணி நேரம் அற்புதமா பேசினார்றான்டான். ஹஸரத் தலைப்புக்கு கீழே 2 மணி நேரம் அற்புதமா பயான் பேசினாரு. உடனே இவன் சொன்னா, இது என்னடா பெரிய அற்புதம், எங்க அத்தா வீட்டுக்குள்ள வந்துட்டா எங்க அம்மா தலைப்பே இல்லாம 2 மணி நேரம் பேசுண்டானா. எங்க அத்தா வீட்டுக்கு வந்துட்டா எங்க அம்மா தலைப்பே இல்லாம 2 மணி நேரம் பேசுவோம் அப்படின்றானா. உண்மைதான், பெண்கள்ல நிறைய பேச்சாளிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக கணவன்மார்களிடத்துல பெண்கள் உரிமையாக எடுத்து பேசுவார்கள். பெருமக்களை, இது பெண்கள் கணவன்மார்களிடத்தில் உரிமை எடுத்துக் கொள்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்க. எப்ப தெரியுங்களா கோபப்படணும்? நம்மகிட்ட பேசினாவோ நம்மகிட்ட உரிமை எடுத்துட்டாவோலாம் கோபப்பட தேவையில்லை. எப்ப கோபப்படணும்னா, மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயத்தை செய்கிறார்கள், தொழுகாம இருக்கிறாங்க, அப்ப கோபப்படணும். தொழுகாம இருந்தா கோபப்படணும். விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, விருந்தாளிகளுக்கு முன்னால அவர்கள் முகம் சுளிக்கும் விதமாக நடந்து கொள்கிறார்கள், அப்ப நம்ம அவர்களை கண்டிக்க வேண்டும். அப்ப மார்க்க விஷயம், பிள்ளைக்கு மக்தப வயசாக அனுப்பாம இருக்கிறார்கள், கோபப்படணும். பிள்ளையை தொழுகைக்கு அனுப்பாம இருக்கிறாங்க, கோபப்படணும். பிள்ளைக்கு களிமா சொல்லி கொடுக்காம இருக்காங்க, கோபப்படணும். பெருமக்களை, இதல்லாத மற்ற விஷயங்களுக்காக வேண்டி நாம் கோபப்படுவதில் எந்த அர்த்தமுமே இல்லை. அப்ப ஃபாத்திமா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா தர்க்கம் செய்திருக்கிறார்கள். பேச்சு முத்தி போச்சு, இவங்க கோவச்சுக்கிட்டு பள்ளிக்கு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் படுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மேனில ஒரு பகுதி ஆடை விலகி, சட்டையினுடைய பகுதி விலகி மண்ணில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்லமா கும் யா அபத் துராப், மண்ணின் மைந்தரே எழுந்திருங்கிறாங்க. எழுந்திருச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி விடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மேனியில் இருந்த மண்ணை தட்டி விட்டு கொண்டு அவர்களை அழைத்துக் கொண்டு சமாதானம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். பெருமக்களே, பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட கோபம் வருகிற போது, கணவன் கோபப்பட்டா மனைவி அமைதியா இருக்கும், மனைவி கோபப்பட்டா கணவன் அமைதியா இருக்கும். இவர்கள் கோபப்படுகிற போது அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்பயாவது கோபப்பட்டாங்கன்னா இவங்க அமைதியா இருந்துக்கணும். ஏன் தெரியுங்களா?
ரெண்டு பேரும் கோபப்படுறதுக்கு அது ஒன்றும் கிரிக்கெட் மேட்ச் அல்ல. இவங்க பந்து போட அவங்க அடிக்க, இது ஒன்றும் கிரிக்கெட் மேட்ச் அல்ல. அங்க விக்கெட் விழுந்துச்சுன்னா தான் ஜெயிப்பான். கிரிக்கெட்ல விக்கெட் விழுந்துருச்சுன்னா தோத்துருவான். வீட்டுல விக்கெட் விழுந்தால் இவன் ஜெயிக்கிறான். அப்ப மனைமார்கள் கோபப்படுகிறவ நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்ளலாம். அதே போல தாய்மார்களே, கணவன்மார்கள் கோபப்படுகிற போது நாம் தாராளமாக அமைதியாக இருக்கலாம். அதற்கு அல்லாஹ் நமக்கு நன்மை தருகிறான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2 மதீனாவில் வந்து செய்த முக்கியமான பணி ஃபாத்திமா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு நிக்கா செஞ்சு வைத்தாங்க. அதற்கு அடுத்ததாக நாம் நேற்றே சொன்னோம், பத்ர் போர் நடந்தது மதீனாவில். பத்ர் போர், பத்ர் போருடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பெருமக்களே, பத்ர் போருக்கு பிறகு இஸ்லாமிய மற்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே பெரிய வரவேற்பு இந்த உலகத்தில் ஏற்பட்டது. அது வரைக்கும் முஸ்லிம்களை இந்த உலகம் எப்படி பார்த்தது என்று சொன்னால், அப்ராணிய பலகீனமானவங்க, இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னவும் நாம் செய்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த உலகம் பத்ர் போருக்கு பிறகு முஸ்லிம்களை மரியாதையாக, இவர்களை கண்ணியமாக, இனி முஸ்லிம்கள் இடத்தில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாத்தான் இருக்கணும் என்கிற எச்சரிக்கையை தந்தது. ஏன் தெரியுமா? 313 பேர் முஸ்லிம்கள். எதிரணியில் எத்தனை பேருங்க? 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள். சஹாபிகளிடத்தில் குதிரையாகட்டும், ஒட்டகமாகட்டும், போர் ஆயுதங்கள் ஆகட்டும் எல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா எதிரிப்படையில எல்லாம் கூடுதலாக இருந்தது. ஆனாலும் வெற்றி யாருக்கு தான் கிடைத்தது? சஹாபிகளுக்கு தான் கிடைத்தது. இதுல பாருங்க, ஒரு முக்கியமான சில நிகழ்ச்சிகளை நம்ம பதில பார்க்கலாம். ஹுதைஃபத்துல் யமான்ங்கிற சஹாபி மக்காலிருந்து வர்றாங்க. ஹுதைஃபா மற்றும் அவருடைய தந்தை யமான் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர் மக்காலிருந்து வர்றாங்க. வர்ற வழியில அபூ ஜஹல் பிடிச்சிட்டான். வர்ற வழியில அபூ ஜஹல் பிடிச்சிட்டான். எங்க போறீங்க? மதீனாவுக்கு போறோம். எதுக்கு? ஒரு வேலையா போறோம். நீங்க முஸ்லிம்களோட போய் சேர்ந்து போர் செய்து எங்களுக்கு எதிராக வாளேந்தத்தான் போகிறீர்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்தா விடல. உடனே அபூ ஜஹல் சொன்னா, நீங்க சத்தியம் செய்யுங்க, மதீனாவுக்கு போய் முஸ்லிம்களோடு கலந்து எங்களை எதிர்க்க மாட்டேன்னு சத்தியம் செய்யுங்க, அப்பதான் விடுவேன்ட்டான். வேற வழி இல்லையே. உதைபாவும் அவருடைய தந்தை ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சத்தியம் செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டீங்க, மதீனாவுக்கு வந்தா, இவங்க வந்தது போருக்கு தான் வந்தாங்க, முஸ்லிம்களோடு சேர்ந்து போர் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இவர்கள் வருகிறார்கள். சத்தியம் செஞ்சாச்சு. இங்க வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க போர்ல நீங்க 2 பேரும் கலந்துக்க வேண்டாண்டாங்க. கலந்துக்க வேண்டாண்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு முஸ்லிம் வாக்கு கொடுத்தா காப்பாத்தணுங்க. ஒரு முஸ்லிம் வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற வேண்டும். அது யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி, அபூ ஜஹலுக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி, வாக்கு கொடுத்தது முஸ்லிம். நபி அவங்க சொன்னாங்க, நுஃபி அஹதஹும், உங்களுடைய வாக்குறுதியை சஹாபிகள் நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். ஆனா அதே நேரத்தில் இந்த போருக்கு ஆட்கள் தேவை, ஆயுதங்கள் தேவை, புஜங்கள் தேவை, பலங்கள் தேவை. என்ன செய்வது? உங்கள் 2 பேருடைய இழப்புதான். வனஸ்தையினுல்லாஹ் அலைஹிம், உங்கள் 2 பேருடைய இழப்பை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறோம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர் அனுப்பி வைக்கிற அளவுக்கு முஸ்லிம்கள் நிறைய இல்லை, நோன்பு வச்சிருந்தாங்க, பலகீனமா இருந்தாங்க, ஆட்கள் தேவை. இருந்தாலும் இந்த இடத்துல போருடைய வெற்றியா அல்லது வாக்குறுதியை காப்பாற்றுவதா என்று வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதிக்கு தான் மரியாதை கொடுத்தாங்க. ஏங்க, காபிருக்கு தானே வாக்குறுதி கொடுத்தோம், பேசாம இவங்க போர்ல சேர்த்து போரை வென்று இருக்கலாமே என்று சொன்னால், பத்ர் போரை பற்றி படிக்கிற ஒவ்வொருவனும் சொல்லுவான், வாக்குறுதியை முறித்து விட்டு இந்த 2 பேர் கலந்திருக்கிறாங்க. பத்ர் போருடைய பரிசுத்த தன்மையில் ஒரு கரை விடிந்து விடும், இஸ்லாமிய வளர்ச்சியில் ஒரு கரை விடிந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் சவாலாக சொல்லுகிறோம், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலையும் தவறான முறையில் இல்லீகலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததே கிடையாதுங்க. தவறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததே கிடையாது. அதனாலதான் அனுப்பிச்சு வச்சாங்க, வேண்டாம், நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததற்கு பிறகு அந்த வாக்குறுதியை முறித்துவிட்டு, சத்தியத்தை முறித்துவிட்டு ஒரு புனித போர் என்பது நமக்கு தேவையில்லைன்னு அனுப்பிச்சுட்டாங்க. அந்த 2 சஹாபிகளும் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற தனியாத தாகத்தோடு வந்தார்கள். நபி அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேங்கிற திரும்பி போயிட்டாங்க, போர்ல கலந்துக்கல. அப்ப பத்ர் போருடைய வெற்றியாகட்டும், மற்ற எல்லா போர்களும் ஆகட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதமாக, நேர்மையாக, உண்மையாளராக, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். உலக தலைவர்களே இதை கொஞ்சம்
அலசி பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட கட்டம் அது. 2 பேர் நீங்க 200 பேர் வந்தாலும் சேர்த்துக்கிற மாதிரி உண்டான நேராது. ஆனால் நபி அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். முக்கியமான ஒன்று. இந்த பத்ர் போருடைய வெற்றி இருக்கிறதே, கைசர், கிஸ்ரா, பாரசீகம் போன்ற வல்லரசுகளை எல்லாம் கொஞ்சம் யோசிக்க வச்சுது. ஏன் தெரியுமா? மதீனாவில் இருக்கிற முஸ்லிம்கள் யாரோ ஒரு 313 பேரு மக்காவில் இருந்த குறைஷிகளுடைய பெரும்படையை வென்று விட்டார்கள் என்கிற செய்தி அரபகத்திற்குள்ளே காட்டுத்தீயாய் பரவுகிறது. அரபகத்தை கடந்து கைசர், கிஸ்ரா, பாரசீகம், ரோம் போன்ற வல்லரசு நாடுகளுக்கு செய்தி பரவுகிறது. அவங்களுக்கு ஒரு அச்சம் வர ஆரம்பிச்சது. அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் தலையெடுக்க ஆரம்பித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பத்ர் போர் உலக வரலாற்றில் மிக முக்கியமான போர். முஸ்லிம்கள் தலையெடுக்க ஆரம்பித்தார்கள், கௌரவமாக நிற்க ஆரம்பித்தார்கள். ஒன்று, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தா மதீனால யூதர்கள் 3 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? பனு கைனுகா, பனு குரைலா, பனு நுலைர். இதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு சாதகமா இருந்தவங்க இந்த பத்ர் போருக்கு பின்னால அவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. பனு கைனுகா அப்படிங்கிற யூதர்கள் பார்த்தாங்க, மதீனாலே நாம தான் பெரிய வீரர்கள், நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, பொருளாலும் பலத்தாலும் ஆட்சி அதிகாரத்தாலும் மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையினாலும் நாம தான் பெருங்கொண்ட கூட்டம், நம்மளை பார்த்து மதீனாவாசிகளெல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. இந்த முஸ்லிம்கள் 313 பேர் போருக்கு போய் ஜெயித்து விட்டார்களே என்று அவர்கள் கோபப்படுகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இதனுடைய தாக்கம் எப்படி வெளிப்பட்டுச்சு தெரியுங்களா? இந்த முஸ்லிம்களை நாம் எதிர்ப்போம்னு கைனுகாவாசிகள் முடிவெடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்றை புரிய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வந்த உடனே யூதர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க, ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள். என்ன? நாங்கள் உங்களை அடிக்க மாட்டோம், நீங்கள் எங்களை தாக்கக்கூடாது, நாம 2 பேரும் சேர்ந்து எதிரிகளை தாக்க வேண்டும். நமக்கு எதிரிகள் வந்தால் அவர்களுக்கு நீங்களும் ஒத்துழைக்க கூடாது, நானும் உதவி செய்ய மாட்டேன். இப்படி எல்லாம் உடன்படிக்கை போட்டிருந்தாங்க இல்லையா? இவங்க முறிச்சிட்டாங்க. பனு கைனுகாவாசிகள் இந்த உடன்படிக்கையை முறித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களோடு நெருங்கி மதீனாவிற்குள்ளேயே இருக்கிறார்கள். உடன்படிக்கையை முறிச்சிட்டாங்க. இப்ப சண்டைக்கு தயாராக இருக்கிறார்கள். இதுக்கு இடையில தீப்பொறியை பத்த வச்ச மாதிரி அன்சாரி சஹாபி பெண்மணி ஒருவர் அந்த பனு கைனுகாவினுடைய சந்தைக்கு போயிருக்கும் போது பொருள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பனு கைனுகா வாசிகள்ல சில சேட்டக்காரங்க இருப்பாங்க தெரியுங்களா? அங்க இருக்கக்கூடிய பெண்ணை சீண்டுகிறார்கள், அந்த முஸ்லிம் பெண்ணை சீண்டுகிறார்கள், கிண்டல் அடிக்கிறாங்க, அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் கூட வருகிறது. பிறகு பிரச்சனை தொடர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் எச்சரித்தார்கள். இது ஏன் நான் இந்த வரலாறு சொல்லுகிறேன் என்று சொன்னால்,